வணக்க நேயர்களே, நம்மளுடைய யூனிட்டுக்கு KSR டெக்னாலஜி காலேஜில் இருந்து ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. நாங்க ஆல்ரெடி கஸ்தூரி மஞ்சள் நாங்க பயன்படுத்துறோம், நிறைய பயன்பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய இன்னர் டெப்தா நாங்க ஒரு சில ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறோங்க. அதுக்கு இவங்க மிகவும் உறுதுணையா இருந்திருக்கிறாங்க. அது சம்பந்தமா நிறைய கட்டுரைகள் எடுத்திருக்கிறாங்க. இது நாளைக்கு நடைமுறைக்கு எல்லாத்துக்கும் பயன்பெறும். அதுக்காக தான் எடுத்திருக்கிறோம். எவ்வளவு நாள் ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க? 1 மந்த்துக்கு வந்திருக்கீங்க. ஓகே, இப்ப நீங்க எது சம்பந்தமா நீங்க ஆய்வு மேற்கொண்டீங்க? கஸ்தூரி மஞ்சள் சார். கஸ்தூரி மஞ்சள். நீங்க ஆல்ரெடி ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற பையன், சரிங்களா? அந்த விவசாய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற பையனுக்கு ஆல்ரெடி நீங்க மஞ்சள் உங்களுடைய வயக்காட்டுல நீங்க பயிர் பண்ணிருக்கீங்க. ஓகே, அந்த மஞ்சளுக்கும் இந்த கஸ்தூரி மஞ்சளுக்கும் என்ன வித்தியாசத்தை பாத்தீங்க? நார்மல் மஞ்சள் பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸ்கின்ல போட்டா இரிட்டேஷனா இருக்கும் சார். ஓகே, இந்த கஸ்தூரி மஞ்சள் பாத்தீங்கன்னா நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது ஆக்னே, பிளாக் ஸ்பாட், நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க சார். அதனால நான் நார்மல் மஞ்சள் யூஸ் பண்றதோட இது கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணா இன்னும் எஃபிஷியன்ஸா இருக்கும் சார். எஃபிஷியன்ஸா இருக்குன்னு இது பண்ணிருக்கீங்க. ஓகே, இப்ப மஞ்சள் கலர் அதிகமா இருக்குது இல்ல? இந்த மஞ்சள் பாத்தீங்கன்னா கலர் அதிகமா இருக்குது. இது என்ன மஞ்சள்? இது என்ன மஞ்சளுங்க? உடைச்சு காமிங்க சார். இது நார்மல் மஞ்சள் சார். ஓகே, நார்மல் மஞ்சள், காட்டு மஞ்சள் சார். காட்டு மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் பாத்தீங்கன்னா ஓகே பேல் எல்லோ கலர்ல இருக்குங்க சார். ஓகே, இதான் சார் டிஃபரன்ஸ். எல்லோ கலர்ல இருக்கும். அது கிழங்கு மஞ்சளா இருந்தா இந்த மாதிரி இருக்கும். ஆமாங்க சார். இந்த மஞ்சள் இருக்கும். இந்த கலருக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? இதுக்கு வித்தியாசம் இருக்குமா? ஆமாங்க சார். ஓகே, இத இது பாத்தீங்கன்னா பேல் எல்லோ கலர்ல இருக்குங்க சார். பேல் எல்லோ கலர்ல இருக்கும். இது டார்க் ஆரஞ்சு கலர்ல இருக்குங்க சார். சரி, இந்த மஞ்சளை ப்ராசஸ் பண்ணும்ல, அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணனும் உங்களுக்கு தெரியுமா? எஸ் சார், தெரியும் சார். ஓகே, சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் இந்த மஞ்சள் வளர்றதுக்கு பாத்தீங்கன்னா 8 to 10 மாசம் ஆகும் சார். 8 to 10 மாதம். ஓகே, வெரி குட். அது அறுவடை பண்ணிட்டு லீவ்ஸ் எல்லாம் அறுத்துறணும். ஓகே, அப்புறம் மஞ்சள் நோண்டணுங்க சார். ஓகே, நோண்டிட்டு அது வேகிக்குங்க சார். ஓகே, வேச்ச வாட்டி வேக வைக்கணும். எஸ் சார், வேக வைக்கணும் சார். வேக வச்ச வாட்டி வெயில்ல உலர்த்தணும். நம்ம உலர்த்தணும். ஓகே, எத்தனை நாள் உலர்த்தணும் சார்? 10 days உலர்த்தணும் சார். 10 days உலர்த்தணும். டைரக்ட் சன்லைட்ல உலர்த்தணும் சார். சன்லைட்ல உலர்த்தணும். சரிங்க, அது மேல இருக்கிற இந்த தோலை நீக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்க? ஏன்னா விவசாயத்துல நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. என்ன மாதிரி பண்ணலாம் சார்? தோல் நீக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா தனியா ஒரு மிஷின் இருக்குங்க சார். மிஷின் இருக்குது, டிராக்டர்ல அட்டாச் பண்ணது இருக்குது. சரி, ரொட்டேட்டர் மாதிரி இருக்குங்க சார் பின்னாடி. ஓகே, டிராக்டர்ல அட்டாச் பண்றதுங்க சார். ஓகே, அத நம்ம தோல் ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி நம்ம சன்லைட்ல காய வச்சா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ஸா இருக்குங்க சார். பிரைட்டா இருக்கும். பிரைட்டா இருக்குங்க சார். ஓகே, கலர் இன்னும் நல்லா எஃபிஷியன்ஸா வருங்க. நல்லா இருக்கும். சரிங்க, இப்போ இந்த மஞ்சள் இந்த மஞ்சளும் பார்த்துட்டீங்க, இந்த மஞ்சளையும் பார்த்துட்டீங்க. இதுக்கும் என்ன வித்தியாசங்கிறது சொல்லிட்டீங்க. சரிங்களா? இதனுடைய ரேட்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கா? கண்டிப்பா சார் வித்தியாசம் இருக்குது. எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் அப்ராக்சிமேட்டா? 100 rupees இருக்குங்கிறீங்க. ஓகே, நீங்க சொல்றது மார்க்கெட்ல விக்கிறத வச்சு சொல்றீங்க. இப்ப நீங்க ஆய்வு மேற்கொண்டிருக்கிறீங்க. ஆய்வு மேற்கொண்டு கிட்டத்தட்ட இது சம்பந்தமா ஒரு 4-5 நாட்கள் கண்டினியூ ரெக்கார்ட்ஸ் நிறைய எடுத்திருக்கீங்க. ரெக்கார்ட்ஸ் எடுத்து கொடுத்து நிறைய இருக்கு நம்ம கிட்ட. சரிங்க, இந்த மஞ்சள் பயன்படுத்துறதுனால ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு பயன்படுது? அதே மாதிரி அந்த சருகு இருக்குது பாத்தீங்களா, அந்த சருகு எந்த அளவுக்கு பயன்படுது? சருகு பாத்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்றாங்க சார். டெக்ஸ்டைல் யூஸ் பண்றாங்க, கலரிங் ஏஜென்ட்டுக்கு பயன்படுத்துறாங்க. சரி, அப்புறம் இந்த மஞ்சள் பாத்தீங்கன்னா நார்மல் மஞ்சளோட இந்த மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு யூஸ் பண்றாங்க சார். ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம். ஆன்டி ஏஜிங், ஆன்டி பாக்டீரியல், ஓகே, எக்ஸிமா, ஓகே, இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்றாங்க சார் ஸ்கின்னுக்கு. ஓகே, அதான் சார் மேஜரா பண்ணிட்டு இருக்காங்க. சித்த மருத்துவத்துல நிறைய பயன்படுத்துறாங்களா? சித்த மருத்துவம். சரிங்க, இதுவரையிலும் மஞ்சள் நம்ம என்ன பண்ணி இருக்கிறோம்னா உடம்புக்கு நம்ம பூசுறத பத்தி தான் பேசி இருக்கிறோம். நீங்க இன்டேக்குக்கு நிறைய சொல்லி இருக்கிறீங்க. குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், புரியுதுங்களா? குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம், வயதானவர்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி இருக்கிறீங்க. இன்டேக்குக்கும் 1/2 டீஸ்பூன் வாரத்துல 2 நாள் எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி எடுக்கிறதுனால என்னென்ன பயன் இருக்குன்னு பாத்தீங்களா? எஸ் சார், பார்த்தேன் சார். சரிங்க சார், நம்ம கஸ்தூரி மஞ்சள் பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன்ல பாலோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வயிற்று உபாதை நம்ம தடுக்கலாம் சார். தடுக்கலாம் சார். ஓகே, அதே மாதிரி பெண்களுக்கு மேல போடுறப்ப அவங்களுக்கு என்ன ஹேர் ரிமூவ் ஆகும் சார். எக்ஸஸா வளரும் சார். அந்த ஹேர் ரிமூவ் ஆகும் சார். பெண்களுக்கு அது மேஜர் யூஸ் சார். ஓகே, வேற மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்குதுங்க? இந்த இதுல பார்த்தப்ப டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுல பாருங்க, வெட்டு காயங்களுக்கு எல்லாம் கூட நீங்க போடலாம். வெங்காய சாரோட அது இந்த மஞ்சள் கலந்து கொடுக்கறதுனால அந்த புண்களுக்கு எல்லாம் இன்னும் நல்லா இருக்கும், சரியாகும் சார். நல்லா இருக்கும் சார். இப்ப நீங்க விவசாய குடும்பத்துல இருந்து வந்ததுக்கு பிறகு இப்ப பாருங்க, நீங்க இந்த மஞ்சளுக்கும் கஸ்தூரி மஞ்சளுக்கும் விராலி மஞ்சளுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துட்டீங்க. இனிமேல் கஸ்தூரி மஞ்சளை நீங்க டைரக்டா மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம். இப்ப நமக்கு படிப்பு தவிர இப்ப நம்ம 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்கிறோம் அப்படின்னா
மதிப்பு கூட்டல் பண்ணுனா இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனா இருக்கும்? கண்டிப்பா நிறைய பயன் அதிகமா சார் இருக்கும். பயனா இருக்கும். இத வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லி இருக்கிறோம். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த மாதிரியான மார்க்கெட்டிங் நம்ம பண்ணலாம்? இந்த கஸ்தூரி மஞ்சள் பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும். நார்மல் மஞ்சள் கம்பேர் பண்ணும்போது. ஓகே. அதே மாதிரி நிறைய ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ் ஓகே அதெல்லாம் கியூர் பண்ணும். ஓகே. அது மாதிரி பண்ணலாங்க சார். அது மாதிரி பண்ணலாங்க. இப்போ அடுத்தது நீங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு இதுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லைங்க, என்னென்ன விதையில மார்க்கெட்டிங் நம்ம பண்ணலாம்? ஏன்னா நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, ஒரு பிடெக் ஸ்டூடெண்ட். ஒரு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ் பண்ணிடலாங்க சார். அட்வர்டைஸ்மென்ட் இன்ஸ்டாகிராம், யூடியூப், இன்ஸ்டாகிராம், அப்புறம் சோஷியல் மீடியாவுல. அப்புறமேட்டு நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை நம்ம வந்து டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க சார். இத இந்த மஞ்சளை பத்தி நம்ம எடுத்து சொல்லணும். அதுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்க, நம்ம வந்து எவ்வளவு சொல்லியிருக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு இந்த மஞ்சள் இருக்குது அப்படின்னா அந்த மஞ்சளை சம்பந்தமா எவ்வளவு டாபிக் எடுக்க சொல்லியிருக்கிறோம் சார்? 150 டாபிக் எடுக்க சொல்லிருக்கீங்க. 150 டாபிக்ஸ். 150 டாபிக்ஸ் எடுத்து போட்டோம்னா இந்த மஞ்சள்ல என்னென்ன இருக்குது, இந்த முடி இந்த தோல்ல இருக்கிறது முதல்ல வந்துரும். ஆமாங்க சார். தகவல் வந்துருமா? ஆமாங்க சார். அது எடுக்கிறது ஏதாவது சிரமம் இருக்குதா? தகவல் எடுக்கிற சிரமம் இருந்ததா? அந்த மாதிரி எடுத்தோம்னா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா? கண்டிப்பா சார் பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க எடுத்திருக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு 10-20 பக்கத்துக்கு எடுத்திருக்கீங்க. இதுலயே இவ்வளவு மார்க்கெட்டிங் இருக்குது. இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதா? கண்டிப்பா இருக்கு சார். நம்ம வேலைக்கு போகணுமா? இல்லைங்க சார், நம்மளே பண்ணலாம். இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு எடுத்துருக்கு, எதுக்கு பயன்படுத்துறாங்க, எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங் எவ்வளவு இருக்குது இதுல நீங்க பார்த்த வரையிலும்? சார் எக்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா 60 to 70% இருக்குங்க சார். 60 to 70% எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இருக்குது. வெரி குட் தம்பி. இந்த இதுக்கு ஏற்றுமதி வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ஏற்றுமதி வாய்ப்புக்கு இந்திய அரசு ஏதாவது சலுகைகள் கொடுக்கறாங்களா? கண்டிப்பா கொடுக்கறாங்க சார். அப்பீடாங்கிற ஒரு நிறுவனம் கொடுக்கறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனம் வந்து பெங்களூர்ல இருக்குது. சரிங்க சார். ஃபார்மருக்கு வந்து டைரக்டா சப்சிடி கொடுக்கறாங்க சார். எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்றோம் அதெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம சப்சிடி கொடுக்கறாங்க சார் ஃபார்மருக்கு கொடுக்கறாங்க. ஓகே தம்பி, இதுவே நிறைய தகவலை நீங்க கொடுத்திருக்கீங்க. அடுத்தது இன்னும் கடைசியா ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. இது வந்து இந்த கஸ்தூரி மஞ்சளை வச்சு வேற என்னென்ன ப்ராடக்ட் உங்க நாலேஜ் எட்டினவர்களும் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்ல? சார் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு கிரீம் சார். கிரீம் பண்றாங்க. வெரி குட். ஃபேஸ் மாஸ்க் பண்றாங்க. ஆயில் சார். ஆயில் பண்றாங்க. இது மூணு பண்றாங்க சார். மூணு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. சித்த மருத்துவத்துல நிறைய பயன்படுத்துறாங்க. சரிங்க தம்பி, இப்போ இவ்வளவு நாளா இவ்வளவு நல்ல தகவல்களை சொல்லி இருக்கிறீங்க. இது வந்து உங்களோட லைஃபுக்கும் நிறைய பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம். சரிங்களா? மறுபடியும் இது சம்பந்தமா வேற ஏதாவது ஆய்வு மேற்கொள்றீங்க அப்படின்னா எங்க நிறுவனத்துக்கு வாங்க. நீ காலேஜ் விட்டு போயிட்டாலும் நீங்க வாங்க, எப்ப வேணாலும் உங்களுக்கு வேணுங்க உதவிகள் செய்யறோம். சரிங்களா? ஓகே, நன்றி.